வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த காணொளி எதுக்காகன்னா, திரு மோடிஜி அவர்களுக்கு 2023 அப்போவே நம்ம மோடிஜி அவர்கள் ஒரு மனித பிறவி அல்ல, இவர் ஒரு கடவுள் அவதாரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம். இப்போ 2024 மறுபடியும் மோடிஜி வாயிலே சொல்லியிருந்தார், நான் ஒரு மனித பிறவி அல்ல, நானுடைய கடவுள் அவதாரம் அப்படிங்கிற விஷயத்த திரு மோடிஜி அவர்களே சொல்லியிருந்தாங்க. மோடிஜி அவர்கள் ஒரு கடவுளுடைய அவதாரமே. இந்த விஷயத்தை நம்ம என்னோடய கனவில் எனக்கு வந்ததுனால அது நம்ம அதை அப்போவே நம்ம காணொலியாக நம்ம வெளிப்படுத்தியிருந்தோம். அப்புறம் அவரே சொல்லியிருந்தார் இந்த வார்த்தை, நான் மனித பிறவி இல்லை, நான் ஒரு கடவுள் அவதாரம்ங்கிற விஷயத்தை திரு மோடிஜி அவர்களே சொல்லியிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அதுபோல் ஒரு அவதார புருஷன். இது யார் என்ன நினச்சாலும் சரி, இதை பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். இதுதான் உண்மை. ஏன்னா என் கனவில் ஒவ்வொரு விஷயம் பலிக்கிறது அது உண்மையாக தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். இன்னும் என்னடா ஒரு பைத்தியக்கார மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்கிறத கூட நினைக்கலாம். ஆனால் இது உண்மை. அவர் இன்றைக்கி நாட்டை ஆள்றது போல தான். அவரே நினச்சிருக்க மாட்டார் நம்ம தமிழ்நாட்டை ஆளுவோன்னு. ஆனால் தமிழ்நாட்டை அன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மையோ நான் சொல்கிற விஷயமும் இது உண்மை தான். அவரே நினச்சிருக்க மாட்டார். என்னடா நம்ம கொடுத்தது ஒரு அசைன்மெண்ட்டு தானே, ஆனால் நம்ம ஒரு நாட்டை ஆள போகிறோமா, நம்ம ஒரு சிஎம் ஆகிடுவோமா அப்படின்லாம் அவர் நினச்சிருப்பார். ஆனால் அவர் நிஜமாக சிஎம் ஆக்கப்பட்டார். சிஎம்மாக அன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கார். அவரே தன்னால் அது தனிமையில் சிரிச்சிருக்கிற காலம்லாம் உண்டு. பாத்ரூமில் ஐயோ நம்ம சிஎம் ஆகிட்டோமா, குளிக்கும்போதும் சாப்பிடும்போதும் தூங்கும்போதும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீச்சிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அவர் அவருக்கு ஒரு வாழ்க்கை கடவுள் இன்றைக்கி கொடுத்துருக்காரு. இது உண்மை. எல்லோரும் நாட்டாண்ட முடியாது. அந்த வாரம் கடவுள் கொடுத்த வரத்தினால தான் ஆள முடியும். எல்லோரும் சொல்லிடலாம் இன்றைக்கி என்னடா சாதாரண ஒரு நடிகன் ஒன்று நாட்டை ஆள்றானு. நத்திங் இம்பாசிபிள். யாரும் அப்படிலாம் ஆண்ட முடியாது. அதுக்கு கடவுள் அப்படி துணை மாட்டார். அவர் பிறப்பாலே இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனாக பிறந்திருக்காரு. அவர் ஆள்றார். அடுத்து மோடிஜி மாதிரியே இவர் இந்த நாட்டோட பிரதமராகக்கூடிய வலிமை அவருக்கு மட்டுமே இருக்குது. இப்போ இந்த 5 வருஷத்தை விட்டுருங்க, அடுத்த 5ஆவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் அந்த பிரதமர் பதவிக்கு என்ன ஒரு இது இருக்கோ அதை கடவுளே கொடுத்துருங்க அவருக்கு. நீங்கள் யார் என்ன நினச்சாலும் சரி, என்னடா யாரும் தடுக்கவும் முடியாது. அதை இது எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஆட்களாக இருந்தாலும் சரி, அதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த 5ஆவது வருஷத்தில் அவர் பிரதமர் ஆகிறதுக்கூடிய என்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் அது நடைமுறைக்கு சாத்தியமாகும். இவர் நாட்டாக ஆள போகிறாரு. இன்றைக்கி பாரத பிரதமர் மோடிஜி எந்த இடத்துல இருக்காங்களோ அதே இடத்துக்கு ஜோசப் விஜய் இந்த பாரத பிரதமர் ஆக போகிறதுக்கு முழுமையான வாய்ப்பை கடவுள் கொடுத்துட்டான். இது என்னென்னா, இது நமக்கு அது எப்படி சொல்கிறது, எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தின்படி இது வெளிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்கிறேனே தவிர பொய்யாவோ பெருமைக்காகவோ நம்ம சொல்லலை. என்ன
இது வரைக்கும் நம்ம மோடிஜிக்கு சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் எனக்கு நம்ம அதை விமர்சனம் பண்ணியிருந்தோம். இது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எனக்கு இது வரைக்கும் யாரும் எனக்கு என்ன தொடர்பு கொள்ளலை, என்ன பண்ணலை. ஆனால் அது உண்மை. அதுபோல் இன்றைக்கி ஜோசப் விஜய் நாட்டோட பிரதமர் ஆக போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, நம்ம கனவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இது என் கனவு மூலமாக அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி உலகத்துக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். அவர் இதே பாரத பிரதமர் ஜோசப் விஜய் அந்த இடத்துல இருப்பார். என்றைக்குமே தமிழ்நாட்டை வந்து ஒரு மதவாதமும் ஒரு இனவாதமும் ஆள முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் இந்த விஜய், ஜோசப் விஜய். அதனால் இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு ஏடிஎம்கே டிஎம்கே. அன்னைக்கு இதே பிஜேபி இருக்குது, அன்னைக்கு இதே மதவாதங்கள் இருக்குது, அன்னைக்கு இனவாதங்கள் இருக்குது, கட்சிகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் யாரும் தன்னிச்சு யாரும் ஆள முடியாது. தமிழ்நாட்டை எப்போவுமே ஆள முடியாது. இந்த மண்ணோட வரம் அது. எல்லோரும் ஒன்று, எல்லா மக்களும் ஒன்று. இந்த பாரத மாதாவுக்கு எல்லா மக்களும் ஒன்று. இங்கே பிரிவினவாதமே கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் இந்த பூமியை ஆள முடியும், ஜெயிக்க முடியும். இந்த நாட்டை பாரத பிரதமராக இதே ஜோசப் விஜய் ஆள போகிறாரு. இதை நான் பதிவுட விரும்புகிறேன். ஏன்னா என் கனவில் வந்த ஒவ்வொரு விஷயமும் 100% நடந்திருக்கு. நான் ஒரு தெய்வ குழந்தைன்னா சொல்லலை. ஆனால் சின்ன வயசுலேருந்து இதுக்கு நிறைய உதாரணங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் சொல்லலை. இதை ஷார்ட்டாக முடிக்கிறேன். அவர் பாரத பிரதமர் ஆக போகிறது கன்ஃபார்ம். இது இறைவனோட அருள் அவர்கிட்ட முழுமையாக இருக்குது. இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த பணிகாலங்கள் முடிஞ்சு நாட்டோட ஜனாதிபதி ஆகிறதுக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதை நான் இப்போ சொல்லலை. அவர் பாரத பிரதமர் ஆனதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என் பேர் பிரின்ஸ். ஆமாம், யாரா என்னடா இப்படிலாம் உளறிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கக்கூடாது இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். இது இறைவனின் ஆணை. எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி, வணக்கம்.